உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அவலோகமான அன்பு பிள்ளைகளே, இன்று அகில உலக தாய் திருச்சபையானது தூய ஆவியாரின் வருகையான பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்து பெருவிழா திருச்சபையின் பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். இயேசு போதித்ததையும் அவர் இறைப்பணியையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய சிலுவை இறப்பையும் உயிர்த்தெழுதலையும் விண்ணேற்பையும் எல்லாமே கண்கூடாக கண்டவர்கள். அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்டார்கள், தனிப்பட்ட விதத்திலே சாட்சிகளாக இருந்தார்களே தவிர உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு உலகம் முழுவதும் சாட்சிகளாக இருக்க அவர்கள் பயந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவர் எருசலேமின் மேல் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு அங்கே உள்ளே அமர்ந்து கொண்டார்கள். ஏன்? பயம் இருந்தது, அவ்வளவு பயம் இருந்தது. வெளியில் நாம் நற்செய்தி அறிவிக்க சென்றால் இந்த யூதர்கள் தலைவர் சங்கத்தினர் நம்மை கைது செய்வார்கள், துன்புறுத்துவார்கள், கொல்லுவார்கள், இயேசுவை பற்றி வெளியிலே சொல்லுவது அவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லி அவர்கள் அச்சம் கொண்டு உள்ளேயே மறைந்திருந்தார்கள். எனவேதான் அன்னை மரியாள் அந்த அப்போஸ்தலர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து அந்த மேலறையிலே சுமார் 120 பேர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு 41ஆம் நாளிலிருந்து 49ஆம் நாள் வரைக்கும் 9 நாட்கள் தூய ஆவியானவருடைய வருகைக்காக இயேசு வாக்களித்த நான் தந்தையிடமிருந்து உங்களுக்காக துணையாளராம் தூய ஆவியானவரை அனுப்புவேன் என்ற அந்த வாக்குறுதிக்காக எல்லோரும் காத்திருந்து ஜெபித்தார்கள். 50வது நாள் பெந்தகோஸ்து பெருவிழா. பெண்டகோஸ்ட் என்ற அந்த கிரேக்க வார்த்தையின் பொருள் 50வது நாள் என்று அர்த்தம். எனவே 50வது நாள் அவர்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது வானத்திலே பெரும் முழக்கம் ஏற்பட்டது, இடி முழக்கம் ஏற்பட்டது, பூமி அதிர்ந்தது, ஒரு பெருங்காற்று அந்த வீடு முழுவதையும் சுற்றி கொண்டது. ஆவியானவர் நெருப்பாக அந்த அறைக்குள் இறங்கி வருகின்றார். அந்த நெருப்பிலிருந்து தீ நாமாக ஒவ்வொருவர் மீதும் விழுந்து சென்று அவர்கள் தலை மீது இறங்கி அவர்களை அபிஷேகம் செய்கின்றார், அவர்களை சாட்சிகளாக மாற்றுகின்றார். உயிர் ஆற்றலுள்ள எதற்கும் அஞ்சாத இயேசுவின் துணிந்த சாட்சிகளாக அவர்களை மாற்றுகின்றார். அதனுடைய விளைவாக என்ன நடந்தது? அவர்கள் அந்த கதவை உடைத்து அதை திறந்து வெளியில் வந்து அங்கு திரண்டிருந்த யூத மக்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் இயேசுவை கொன்றீர்கள், வாழ்வின் ஊற்றான வாழ்விற்கு காரணரான அந்த ஆண்டவரை நீங்கள் கொன்றீர்கள். ஆனால் அவர் தந்தையார் இறைவன் அவரை உயிரோடு எழுப்பி இருக்கின்றார் என்று இயேசுவின் நற்செய்தியை அவர்கள் எல்லோருக்கும் அந்த தலைமை சங்கத்தின் தலைவர்கள் காண அவர்கள் துணிச்சலோடு எடுத்துரைக்கிறார்கள். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மீட்படைய என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களை உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். இன்று உலகத்தில் 840 நாடுகளுக்கு மேலாக எல்லா நாடுகளிலும் கிறிஸ்து விசுவாசம் பரவி இருக்கிறது என்றால் இந்த சீடர்களுடைய 12 சீடர்கள் அச்சம் நிறைந்தவர்கள், கோழைகள், அநேகர் படிக்காதவர்கள், குரு துரோகியாக ஓடிவிட்டவர்கள், இவர்களை கொண்டு ஆவியானவர் அபிஷேகம் செய்த அவர்களை பயன்படுத்தினார் வல்லமையாக. எனவே கிறிஸ்து பிரியமானவர்களை இன்று தாய் திருச்சபை அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆவியானவர் நாம் பார்க்கின்றோம், திருச்சபையின் தலைவராக இருப்பது ஆவியானவர். கிறிஸ்து பிரியமானவர்களை இந்த 2026ஆம் ஆண்டு உலகத்திலே மொத்தம் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் உலகத்திலே மொத்தம் கிறிஸ்தவர்கள் 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது 850 கோடி கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள்.
இது இன்னும் எவ்வாறாக மாறப்போகிறது? வருகின்ற 2050ஆம் ஆண்டு இது 3 பில்லியனாக மாறுகிறது, 300 கோடியாக மாறவிருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் வல்லமையாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் உலகத்திலே இப்பொழுது மிக பரவலாக பெரிய மதமாக இருப்பது கிறிஸ்தவ விசுவாசம். கிறிஸ்தவ விசுவாசம் மிகுந்த கொடுமைகளுக்கு உள்ளாகிறது. உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் 2,30,000 கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு மூலையிலே அவர்களுடைய விசுவாசத்திற்காக கொல்லப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட மணிப்பூரிலே ஒரு 3 பாஸ்டர்ஸ்கள், இறை ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள் நம்முடைய இந்தியாவில். இது போன்று உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் 2,30,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் 400 மில்லியன் கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான அரசாங்கத்தின் தடைகளுக்கு அல்லது துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். ஆனால் இப்படி இருந்தும் கூட கிறிஸ்துவ விசுவாசம் பரவி கொண்டிருக்கிறது, விரைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு 15.5 மில்லியன் கான்வெர்ட்ஸ் ஆனுவலி, அதாவது ஏறக்குறைய 1.5 கோடி 1.5 கோடி மக்கள் புதிதாக கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். 1.5 கோடி. அதில் ஏறக்குறைய 7 மில்லியன், அதாவது 7 கோடி, அதாவது 70 லட்சம் மக்கள், அதிலே 70 லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவர்களாக மாறுவது என்பது அவர்களுக்கு மரண தண்டனைக்கு சமமானது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏறக்குறைய 70 லட்சம் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஒரு துணிச்சல், இந்த ஒரு ஆற்றல், இந்த ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம் என்றால், ஆவியானவர் செய்கின்றார், ஆவியானவர் வழி நடத்துகின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த ஆவியானவரின் காரணத்தினால் தான் திருச்சபை இது ஒரு மனித அமைப்பு அல்ல, மாறாக இது ஒரு இயேசுவின் உடலாக, உயிருள்ள திருச்சபையாக, இயேசுவின் சீடர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானவரை குறித்து இன்று நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் யார், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஆவியானவர் வெறும் ஒரு சக்தி அல்ல, மாறாக அவர் ஒரு தெய்வீக ஆள், தெய்வீக நபர். வெறும் சக்தி அல்ல, அது ஆவி, இது ஆவி என்று, அது வெறும் சக்தி என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆவியானவர், எனவே தான் அவர் என்று சொல்லுகின்றோம். ஆவி அது அல்ல, அவர். எனவேதான் கிறிஸ்து பிரியமானவர்களை இந்த பழைய திருப்பலியின் பொழுது நாம் சொல்லுகின்ற ஜெபத்திற்கும் புதியதற்கும் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் மகிழ்கிறேன். ஆரம்பத்தில் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருச்சபை அதை நமக்கு மாற்றி கொடுத்தது, திருத்தியது. ஆவியின் பெயரால் அல்ல, ஆவியாரின் பெயராலே, அவர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று. எனவே அவர் ஒரு ஆளாக இருக்கின்றார். ஆவியானவர் தந்தை போல, அவர் சுதனாகி இயேசு கிறிஸ்துவை போல அவர் ஒரு ஆள், தெய்வீக ஆள். அவர் யோசிக்கின்றார், பார்க்கின்றார், பேசுகின்றார், உணர்கின்றார், தொடுகின்றார், வழிநடத்துகிறார். ஆவியானவர். இரண்டாவதாக, ஆவியானவர் தந்தையிடமிருந்து இயேசுவிடமிருந்து புறப்படுகிறார். அவர் தந்தைக்கும் மகனுக்கும் ஈடு இணையானவர். தெய்வீகத்திலே, நித்தியத்திலே மற்றும் மதிப்பிலே தந்தைக்கும் மகனுக்கும் ஈடு இணையானவர். தந்தை இயேசுவை எவ்வாறாக நாம் ஆராதிக்கிறோமோ, வணங்குகிறோமோ, வழிபடுகிறோமோ, அதற்கு இணையாக ஆவியானவரை நாம் ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம், தொழுகின்றோம், வணங்குகின்றோம். மேலும் ஆவியானவர் தந்தையோடும் மகனோடும் எல்லா காரியங்களும் இணைந்து செயல்படுகிறார். அது படைப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தூய்மை பணியாக, சுத்திகரிப்பு பணி, சாங்டிபிகேஷன் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு அருள் சாதனத்திலும் நம்மை ஆண்டவர் சாங்டிஃபை, நம்மை தூய்மைப்படுத்துகிறார்.
எனவே படைப்பிலே மகனோடு தந்தையோடு இணைந்து ஆவியானவர் செயல்பட்டார், அனைத்தையும் படைத்தார். எனவே படைப்பிலே ஆவியானவரும் இணைந்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பிலே ஆவியானவர் இணைந்திருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமையால் தான் இறைமகன் அன்னை மரியாவின் கருவிலே உதரத்திலே கருவாக உருவானார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவை அபிஷேகம் செய்தார். அந்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பை இன்றும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை முழுவதும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமிலே 33ஆம் ஆண்டு சாதித்து விட்டார். 2026ஆம் ஆண்டிலே இந்த பெங்களூரிலே இந்த ரயில்வே காலனியிலே அமர்ந்திருக்கின்ற நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பை ரட்சிப்பை நாம் எப்படி பெற முடியும் என்று பார்த்தோம் என்றால், ஆவியானவர் காலங்களை கடந்து மற்றும் அந்த நாடுகளை கடந்து நமக்கு இன்று இப்பொழுது இங்கு அந்த ரட்சிப்பு மீட்பு ஆசீர்வாதம் விடுதலை பெறும்படி நமக்கு செய்கின்றார். பிரியமானவர்களே, ஆவியானவர் அவர் நேரடியாக ஒரு உருவம் இல்லை. தந்தையும் ஒருவருக்கு நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும், இயேசுவை நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும். அவர் மனிதனாக வந்தார். ஒரு 33 வயதுடையவராக அவர் சிலுவையில் மனிதர், ஒரு கற்பனை செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆவியானவருக்கு என்று ஒரு உருவம் இல்லை. எனவே தான் ஆவியானவர் பல சிம்பல்ஸ், அடையாளங்கள் வழியாக செயல்படுகிறார். உதாரணமாக ஒரு நெருப்பின் வழியாக. எனவே தான் இன்றைய நாளின் ஒரு நிறம் என்னவென்றால் சிவப்பு நிறம். எதற்கு சிவப்பு நிறம்? ஏனென்றால் அந்த நெருப்பு, ஆவியானவர் நெருப்பின் வடிவிலே இறங்கி வந்து எல்லோரையும் அபிஷேகம் செய்தார். எனவே தான் அந்த நெருப்பை குறிக்கின்ற வகையிலே எல்லாமே சிவப்பு நிறமாக இருக்கிறது. ஆவியானவர் தண்ணீரின் வழியாக செயலாற்றுகின்றார். தண்ணீர் தாகமுள்ளவர்கள் என்னிடம் வரட்டும், அவர்களுக்கு நான் ஜீவ ஜலத்தை தருகின்றேன், அவர்கள் இதயத்திலிருந்து வற்றார் நீரூற்றாக பொங்கி வழிகின்ற ஆவியானவரின் ஜீவ நீரூற்றை நான் தருகிறேன் என்று அவர் கூறுகின்றார். எனவேதான் நாம் பயன்படுத்துகிற தீர்த்தமானது ஆவியானவருடைய அடையாளம். திருச்சபையிலே தீர்த்தம் என்றாலே யாருடைய அடையாளம்? ஆவியானவருடைய அடையாளம். எனவே அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் ஆசீர்வதித்துக் கொள்கின்றோம். அந்த தீர்த்தத்தை நம்முடைய வீட்டிலே பயன்படுத்துகின்றோம். ஆவியானவருடைய பிரசனம் நிரம்புகிறது. அந்த ஆவியானவருடைய பிரசனம், வல்லமை, ஆற்றல், சக்தி என்றால் என்ன? இறை பிரசனம். தந்தை இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஆவியானவர் எல்லா இடங்களிலும் அசைவாடி நம்மை புதுப்பிக்கின்றார், பாதுகாக்கின்றார், விடுதலை செய்கின்றார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார், எல்லா தீமையும் விரும்பி அளிக்கின்றார். ஆவியானவர் அடையாளங்கள் வழியாக, தண்ணீரின் வழியாக. அதே போன்று சுவாசம் ஆண்மையின்றி நற்செய்தி வாசத்திலே பார்த்தோம். இயேசு அவர்கள் மீது சுவாசத்தை ஊதி தூய ஆவியாரை பெற்றுக் கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிப்பென்று விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதே போன்ற ஆவியானவர் புறாவின் வடிவிலே இறங்கி இயேசுவை அபிஷேகம் செய்து அது ஒரு அடையாளம். அதே போன்று எண்ணெயின் வழியாக பழைய ஏற்பாட்டில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அரசர்களுக்கு மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கு. அதே போன்றுதான் நம்மை உறுதி பூசலின் பொழுது கூட கிறிஸ்மா தைலத்தை நம்முடைய நெற்றியிலே பூசப்பட்டு நமக்கு அதே அபிஷேகத்தை வழங்கப்படுகிறது. இது போன்று பல அடையாளங்கள் வழியாக ஆவியானவர் செயல்படுவதால் அவருக்கென்று ஒரு உருவம் இல்லாத காரணத்தினால் நாம் அவரை கற்பனை செய்வது சற்று கடினம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர் இருக்கின்றார், ஆவியானவர் இருக்கின்றார், அவர் ஆண்டவராக இருக்கின்றார், தந்தைக்கும் மகனுக்கும் ஈடு இணையாக இருக்கின்றார், நம்முடைய ஆராதனைக்கு உரியவராக இருக்கின்றார், நம்மை கவனிக்கின்றார், நம்மோடு உறவு கொள்கின்றார். நாம் யாரோடு உறவு கொள்ள முடியும்? ஒரு டேபிள் சேர் ஃபேனோடு நாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள முடியாது. ஆவியானவரோடு நாம் உறவு கொள்ள முடியும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும். காரணம் என்ன? ஏனென்றால் அவர் உயிருள்ள நபர், லிவிங் பர்சன். பிரியமானவர்களே, ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் செய்கின்ற செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். முதலாவதாக ஆவியானவர் செய்வது, அவர் செய்கின்ற காரியம் கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 இருந்து 6.
தந்தையாகிய இறைவன் தம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்பி கடவுளை பார்த்து அப்பா தந்தை என்று அழைக்கின்ற அந்த பாக்கியத்தை நமக்கு தருகின்றார். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரான அந்த கடவுள் அவர் முன்னிலையில் நமக்கு இருக்கின்ற அந்தஸ்து, அடிமைகள், படைப்புகள் அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆவியானவர் நம்மிலே வந்து நம்மை தந்தையுடைய பிள்ளைகளாக மாற்றி அப்பா, பிதாவே, தந்தையே என்று அன்போடு அழைக்கும்படி செய்கின்றார். அந்த உரிமையை நமக்கு தருகின்றார். இன்று இரண்டாம் வாசகத்தில் கேட்டது போல 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 3, தூய ஆவியாரின் ஏவுதலிலே அன்றி எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது. இன்று இயேசுவை பற்றி அநேகர் கேட்கிறார்கள், பைபிளை பற்றி அங்கே படிக்கிறார்கள். இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காரணம் என்ன? ஆவியானவருடைய தூண்டுதல் அவர்களுக்கு இல்லை. ஆவியானவர் ஒருவரை தொடுபொழுது கல்லாத இதயம் கூட கரைந்து போய்விடுகிறது. அவர்கள் அஞ்ஞானத்திலிருந்து வெளியில் வந்து அந்த மெய் ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை கண்டுணர்ந்து இயேசு ஆண்டவர், மீட்பர் என்று அவர்கள் அறிக்கையிடும்படி செய்கிறார் ஆவியானவர். மூன்றாவதாக ஆவியானவர் நம்மிலே வந்து நம்மோடு குடிக்கொள்கிறார். அவர் நம்மை சந்தித்து செல்லுகின்ற விருந்தாளி மட்டுமல்ல, நம்மோடு தங்குகிற தெய்வம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 19, கிறிஸ்தவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களில் குடிக்கொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். ஆவியானவர் நம்மிலே குடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாசஸ்தலமாக, அவருடைய ஆலயமாக நம்மை மாற்றியிருக்கிறார். அந்த பிரசன்னத்திலே வாழ நம்மை அழைக்கின்றார். இன்றைய தியான பாடலிலே நாம் அனைவரும் சேர்ந்து பாடியது போல அந்த தியான பாடல், அது ஒரு பைபிளின் ஒரு வசனம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 17, ஆண்டவரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறார். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அதில் முக்கியமாக எல்லா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார். யோசித்து பாருங்கள், ஒரு சிலர் இந்த மதுபானத்திற்கு குடித்து அவர்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. அது போதை பொருட்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஒரு கெட்ட பழக்கத்தில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு தியான கூட்டத்திற்கு செல்கிறார்கள். ஆவியார் அங்கு ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார்கள். உடனடியாக இதுவரைக்கும் முடியவே முடியாது, இயலாது என்பது மாறி இப்பொழுது அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள், புது மனிதர்களாக வாழ்கிறார்கள். அந்த சக்தி, ஆற்றல், அந்த உறுதி எங்கிருந்து வந்தது? ஆவியானவர் தருகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை இருக்கிறது, அடிமைகளும் இருக்காது. ஆவியானவர் அடுத்ததாக நம்ம செய்வது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 1 வசனம் 8, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்வதற்கு முன்பதாக அவர் கூறுகிறார், நீங்கள் எருசலேமில் தங்கியிருந்து ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஆவியானவரை அனுப்புவேன். அந்த ஆவியானவருடைய ஆற்றல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் நம்மை இயேசுவின் சாட்சிகளாக மாற்றுகின்றார். அது மிக மிக முக்கியமானது. நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கை முறையாலும் இயேசுவை நாம் எடுத்து காட்டுகின்றோம். இயேசுவின் சாட்சிகளாக நாம் மாறுகின்றோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 7, ஆவியானவருடைய பல்வேறு கொடைகள் நம் மீது பொழியப்பட்டிருப்பது நாம் திருச்சபையின் பொது நலனுக்காக நாம் உழைக்க. கிறிஸ்து பிரியமானவர்களை, திருச்சபை பொது நலன். திருச்சபையிலே நாம் வெவ்வேறு குழுக்களாக, வெவ்வேறு சபைகளாக பிரிந்து செல்வதற்காக அல்ல, மாறாக நாம் திருச்சபையை ஒற்றுமையை பாதுகாத்து அதை பேணி வளர்த்து நாம் திருச்சபையின் பொது நலனுக்காக ஆவியானவர் நாம் செயல்பட, நம்மை சேவை செய்ய நம்மை அழைக்கின்றார். திருச்சபையை வழிநடத்துபவர் ஆவியானவர். போப் 2ஆம் ஜான் மிகுந்த முதிர்ந்த வயதிலே அவரால் இயலாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது பத்திரிகை ஆசிரியர்கள் அங்கிருந்த கர்தினாலிடம் கேட்கிறார்கள், போப்புக்கு தான் வயதாகிவிட்டது, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எடுத்துக்கொண்டது என்றால், அதாவது பல நாடுகளில் இருக்கின்ற
அந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டது என்றால் அந்த மேனேஜர், அந்த சிஇஓ அவருக்கு வயதாகிவிட்டால், இயலாமல் போனால் என்ன நடக்கிறது? அவர் ரிசைன் செய்துவிட்டு வேறு ஒருவர் வருகிறார். கத்தோலிக்க திருச்சபையில் கூட அது போன்ற ஒரு மல்டிநேஷனல் தானே, மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன், ஒரு பல்வேறு நாடுகளில் பரவி இருக்கின்ற ஒரு அமைப்பு தானே. எனவே போப்பாண்டவர் ஏன் அவர் ரிசைன் செய்துவிட்டு போகக்கூடாது என்று கேட்கும் பொழுது அந்த கர்தினால் கூறுகிறார், Catholic Church is a multinational organization. It's true, but an organization that is led by the Holy Spirit. இந்த ஒரு அமைப்பு, இது ஒரு வெறும் ஒரு மனித அமைப்பு அல்ல, ஆவியானவர் வழி நடத்துகின்ற அமைப்பு. அப்படி என்றால் இது தெய்வீகமான ஒரு அமைப்பு, விண்ணகத்திலிருந்து இயக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. எனவே ஆவியானவர் வழி நடத்துகின்ற ஒரு அமைப்பு என்று கூறப்படுகிறது. இறுதியாக பிரியமானவர்களே, இதை குறித்து தான் நாம் மிகுந்த யோசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3:18. ஆவியானவர் நம்மிடம் செய்ய அவர் ஏங்குவது, விழைவது, மிகுந்த ஆவலோடு விருப்பப்படுவது ஆவியானவர் இதுதான். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3:18. நீங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்ப ஆவியானவர் உங்களை உருமாற்றுகின்றார். Holy Spirit transforms you into the image and likeness of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்து இருக்க ஆவியானவர் நம்மை மாற்றுகின்றார். இது மிக மிக முக்கியமானது. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு நம்மை இயேசுவை போல் மாற்றுவது. இயேசுவின் சிந்தனை, இயேசுவின் பார்வை, இயேசுவின் வார்த்தை, இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய அந்த வாழ்க்கை முறை நம்மிலே வர வேண்டும். எவ்வாறாக என்றால் நாம் இயேசுவாக மாற வேண்டும். ஆவியானவர் நம்மிலே செயலாற்றிக் கொண்டிருப்பது இந்த ஒரு காரணத்திற்காக, நம்மை இயேசுவின் சாயலுக்கு ஒப்ப நம்மை மாற்றுவது. இதை எவ்வாறாக அதை செய்கின்றார்? ஆவியானவருடைய 7 வரங்கள், 12 கொடை கனிகள், 7 வரங்கள் 12 கனிகள் வழியாக ஆவியானவர் நம்மை தொடுகின்றார், நம்மை மாற்றுகின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவியானவருடைய 7 வரங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக நம் அனைவருக்கும் தெரியும், இந்த ஆவியானவருடைய 7 வரங்கள் wisdom, understanding, knowledge, counsel, fortitude, piety, fear of the Lord என்று சொல்லுகின்றோம். அதாவது புதிய தமிழிலே ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், முன்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறையற்று என்ற இந்த 7 வரங்களை நாம் மீது கொள்கின்றனர். நாம் பெற்றிருக்கின்றோம், ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம் ஆவியானவருக்கு இந்த 7 வரங்கள். ஞானம், எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆவியானவர் நமக்கு தருகின்றார்? தெய்வீகமானது எது, நிலையானது எது, தற்காலிகமானது எது என்பதை புரிந்து கொண்டு நாம் தெய்வீகமானதை, நிலையானதை நாம் தேர்வு கொள்கின்ற ஞானத்தை ஆவியானவர் நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக மெய்யுணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஆண்டவருடைய சித்தம் எது என்று புரிந்து கொண்டு அந்த ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தேர்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த ஒரு மெய் உணர்வு நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக அறிவு திறன், நாலேஜ், விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆழமான தெய்வீக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பைபிளின் அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகின்ற போதகராக இருப்பவர், ஆசிரியராக இருப்பவர் ஆவியானவர். டீச்சர் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபெய்த் ஆவியானவர். மற்றும் முன்மதி, கவுன்சில் என்று சொல்கின்ற முன்மதி, அதாவது நமக்கு டைரக்ஷன், கைடன்ஸ், இந்த வழியில் செல்ல வேண்டும், இந்த வழியில் செல்லக்கூடாது என்று நமக்கு அறிவுரை கூறுபவர், ஆலோசனை தருபவர் ஆவியானவர். மற்றும் ஆற்றல், ஃபார்ட்டிடியூட் என்று சொல்லுகின்றோம். ஆற்றல், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோர்வுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும், ஏன் வேத கலாபதியே வந்தாலும், நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நமக்கு துன்புறுத்தல் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வியாதியோ அல்லது பலவிதமான பிரச்சனை வந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்திலே, இறை அன்பிலே உறுதியோடு இருக்கின்றோம், இயேசுவின் சீடர்களாக உறுதியோடு இருக்கிறோம் என்றால் அது ஃபார்ட்டிடியூட், ஆற்றல் ஆவியானவர் தருகின்றார். இறை பற்று, பயிற்சி, அதை பக்தி என்று சொல்லுகின்றோம்.
ஆண்டவர் மீது ஒரு பற்று, ஒரு அன்பு, ஒரு மதிப்பு நம்மில் இருக்கிறது. அதாவது குழந்தைகள் போன்று ஒரு மகளாக தந்தையின் மீது, ஆண்டவர் மீது அது ஒரு பற்று, உறவு. அதுதான் பக்தி என்று சொல்லுகின்றோம். 7வது வரமாக அவர் தருவது இறை அச்சம். கடவுளை பார்த்து பயப்படுவது என்று அர்த்தமல்ல. அச்சம், தெய்வ பயம். அதாவது ஆண்டவருக்கு நான் இதை செய்தால் என் தந்தைக்கு, என்னை அன்பு செய்கின்ற அந்த அப்பாவுக்கு பிடிக்காது. எனவே இது அன்பினால் வருகின்ற தெய்வ பயம், அன்பினால் வருகின்ற தெய்வ பயம். இந்த 7 வரங்களை ஆவியானவர் நமக்கு தருகின்றார். மற்றும் ஆவியானவருடைய 12 கனிகள், ஆவியானவர் நம்மில் இருக்கிறார் என்றால் இந்த 12 கனிகளை நமக்கு தருகின்றார். அந்த கனிகள் நம்மிலே வெளிப்படுகிறது. என்னென்ன கனிகள்? லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ் மற்றும் ஜென்டில்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், மாடஸ்டி, ஜெனராசிட்டி அண்ட் சாஸ்டிட்டி. அதாவது முதலாவதாக அன்பு, லவ். எப்படிப்பட்ட அன்பு நம்மிலே? முதலாவது கனியான பரிசுத்த ஆவியானவருடைய கனி அன்பு. அதாவது தன்னலமற்ற, நிபந்தனையற்ற இறையன்பும் இரவல். ஆவியானவர் நம்மில் என்ன தருகின்றார்? நாம் தன்னல மிக்கவர்களாக வாழாமல் நாம் அன்பு மிக்கவர்களாக வாழும். அந்த கடவுள் மீது அன்பு, எல்லோர் மீதும் அன்பு, யார் மீதும் இருக்குது, எல்லோரையும் அன்பு செய்கின்ற அந்த ஒரு நல்ல கனியை தருகின்றார். 2வது மகிழ்ச்சி, ஜாய். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி? இந்த இன்னர் ஜாய், நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? மீட்பின் மகிழ்ச்சி. ஆண்டவர், நான் அந்த உண்மை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கின்றார், இயேசு என்னோடு இருக்கின்றார், அவர் எனக்கு நித்திய வாழ்வை வாக்குறுதி அளித்திருக்கின்றார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்கு சொந்தம், நான் மீட்படைந்திருக்கிறேன் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி நான் வருவது, இந்த சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புகின்றார். 3வது பீஸ், அமைதி. அதாவது நமக்கு ஒரு தெளிந்த ஒரு பார்வை தருகின்றார், அமைதியான. பிரியமானவர்கள், இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் மீது நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் என்னை தெரியும், அவர் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அறிந்து கொண்டிருக்கிறார், என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனவே நான் ஆண்டவர் மீது முழு பாரத்தை போட்டுவிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அவர் கையில் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை அவர் கையில் கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஒரு அமைதி, அதன் விளைவாக வருகின்ற அமைதி. 4வதாக பொறுமை, பேஷன்ஸ். பிரியமானவர்கள், நம்மை சுற்றி அநேக விதமான பிரச்சனைகள், சவால்கள், பொறாமைகள், பலவிதமான நமக்கு இன்னல்கள் வரும் பொழுது இந்த சூழ்நிலையிலே நாம் நிலை குலைந்து போய்விடுகின்றோம். ஆனால் ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது நமக்கு பொறுமை தருகின்றார், அந்த மிகுந்த பொறுமை தருகின்றார். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை உறுதியோடு வாழ அந்த பொறுமையை பொழிகின்றார். 5வதாக ஆவியானவர் நமக்கு பரிவு, கைண்ட்னஸ் பொழிகின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களை, நாம் நல்லதையே நினைக்கின்றோம். துன்பத்தில் உழல்பவர்களை, இருப்பவர்களை பார்த்து நம்முடைய உள்ளம் கனிவடைகிறது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அந்த கனிவு நம்மிலே, அந்த கனிவை நமக்கு தருகின்றார். அடுத்து நன்மையம், குட்னஸ். அதாவது இது நல்லது, இது சரியானது, இது தூய்மையானது, இது கடவுளுக்கு விருப்பமானது, இது ஏற்றது, எனவே அதை நான் தேர்ந்து கொள்ள வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நன்மையத்தை ஆவியானவர் நமக்கு தருகின்றார். அடுத்து நம்பிக்கை, ஃபெய்த்ஃபுல்னஸ். அதாவது ஆவியானவர் நம்மை ட்ரஸ்ட்வர்தி பர்சன்ஸ், நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம். அதாவது ஒருவர் மற்றவருக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக, அதாவது துரோகிகளாக அல்ல, மாறாக நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழும்படி ஆவியானவர் செய்கின்றார். அடுத்து ஜென்டில்னஸ், பரிவு, ஆவியானவர் நமக்கு தருகின்றார். பிரியமானவர்களை, ஜென்டில்னஸ் என்று சொல்லும் பொழுது சிலருக்கு ஷார்ட் டெம்பர்டு, கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாலே உடனே வெடித்து விடுவார்கள், கத்தி விடுவார்கள். ஏன்? செல்ஃப் கண்ட்ரோல். அந்த ஆவியானவர் நமக்கு அந்த இப்படிப்பட்ட கோபம், எரிச்சல்,
வைராக்கியம் போன்ற இந்த எல்லாவற்றையும் எரித்துவிட்டு ஆவியானவர் நம்மிலே அந்த ஒரு கனிவை நமக்கு தருகின்றார். அடுத்து தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவியானவர் இந்த தீய நாட்டங்கள், தீய இச்சைகள் இவற்றிலிருந்து நம்மை சுத்திகரித்து நமக்கு அந்த தன்னடக்கத்தை, செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தருகின்றார். அடுத்து 9வதாக பணிவு நயம், மாடஸ்டி. அதாவது நாம் தாழ்ச்சியோடு வாழ்கின்றோம், பண்போடு வாழ்கின்றோம், நற்குணத்தோடு வாழ்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றோம். இதுதான் பணிவு நயம். 11வதாக தாராளம், ஜெனராசிட்டி. நாம் கொடுக்கின்றோம், பகிர்ந்து கொடுக்கின்றோம், இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம். அந்த ஒரு கனிவை, அந்த ஒரு பலனை ஆவியானவர் தருகிறார். 12வதாக நிறை கருத்து, சாஸ்திட்டி, நிறை கருத்து. நம்முடைய சிந்தனையிலும், பார்வையிலும், சொல்லிலும், செயலிலும் நாம் தூய்மையாக, பரிசுத்தமாக நாம் வாழ்கின்றோம், வெளிப்படுகின்றோம். யோசித்து பாருங்கள், ஆவியானவருடைய இந்த 7 வரங்கள், இந்த 12 கனிகள், 12 கனிகள், இது எல்லாமே ஒரு மனிதரிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யோசித்து பார்ப்பதற்கு இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்புள்ள ஒருவராக இருக்க முடியும். அது மொத்த உருவமாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த 7 வரங்கள், 12 கனிகள் ஒரு உருவமாக நாம் பார்த்தோம் என்றால் எவ்வாறாக இருக்கும்? இயேசு. அதுதான் இயேசு. இப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கின்றார்? இந்த 7 வரங்களை, 12 கனிகளையும் நம் மீது பொழுது நம்மிலே அவர் செயலாற்றுகின்றார். இயேசுவின் சாயலுக்கு ஒத்தி இருக்குமாறு ஆவியானவர் நம்மை உருமாற்றுகின்றார். நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்ப்பது போல நம்மை இயேசுவாக மாற்றுகின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களை, நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலும் பேசாவிட்டாலும், அந்நிய பாஷை என்னவென்று தெரியாமல் இருந்தாலும், ஆவியானவர் நம்மிலே இயேசுவின் அந்த உருமாற்றத்தை கொண்டு வந்தால் நாம் விண்ணகம் செல்வோம். ஆனால் இயேசுவின் சாயலுக்கு ஒத்து இல்லாமல் நாம் எப்படிப்பட்ட பெரிய அந்நிய பாஷை பேசினாலும், எப்படிப்பட்ட வரங்களை, அபிஷேகத்தை பெற்று நாம் செயல்பட்டாலும் நாம் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது. இதை நாம் பார்க்கிறோம். மத்திய அதிகாரம் 7 இயேசுவிடம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி நாளில், ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு கதவு திறந்தருளும். உன் பெயரால் நாங்கள் போதனை செய்தோம், உன் பெயரால் நாங்கள் தீங்களை ஓட்டினோம், உன் பெயரால் நல்ல செயல்களை, அற்புதங்களை செய்தோம், உன் பெயரால் நாங்கள் அந்நிய பாஷை பேசினோம், உன் பெயரால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம். இயேசு சொல்வார், கேட்பதற்கு பயமாக இருக்கும். இயேசு சொல்வார், நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், நெறிகிட்டவர்கள் என்று கூறுகிறார். இவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி யோசித்து பாருங்கள். இயேசு நம்மை பார்த்து, நீ யாருமே எனக்கு தெரியாது, நெறிகிட்டவர்களை, தீயோர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்றால் எவ்வளவோ அதை யோசித்து கூட பார்க்க முடியும். அப்படி என்றால் இதெல்லாம் சேவை ஒரு பக்கம், இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அந்த உறவு, இயேசுவை போல மாறுகின்ற அந்த ஆன்மீகம் எல்லாவற்றுக்கும் சிறந்தது. அதுதான் நமக்கு நம்முடைய விண்ணகத்தை உறுதிப்படுத்துகிறது. எனவே கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவியானவருடைய இந்த முக்கியமான செயல்பாடு நம்மிலே அனுமதிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3:18, ஆவியானவர் இயேசுவின் சாயலுக்கு ஒத்திருக்கும்படி நம்மை உருமாற்றுகின்றார். ஆவியானவரே வாரும், இயேசுவின் ஆவியானவரே, தந்தையின் ஆவியானவரே என்னில் வாரும், என்னை ஆட்கொள்ளும், அபிஷேகம் செய்யும், உன் வல்லமையினால், பிரசன்னத்தினால், அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். நீர் விரும்புகின்ற அந்த மிக முக்கியமான, மிக விருப்பமான அந்த செயல் என்னை இயேசுவாக மாற்றும். இயேசுவின் பண்பு, வாழ்க்கை எல்லாம் என்னிலே இருக்கும்படி செய்திடும். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும், என்னை முழுவதையும் இயேசுவின் சாயலுக்கு ஒத்தி இருக்கும்படி என்னை உருமாற்றும் என்று கேட்பதுதான், என்று எதிர்பார்ப்பதுதான் ஆவியானவர் மிகுந்த சிறந்த ஒரு விருப்பமான ஒரு செயல். எனவே இதை உணர்ந்தவர்களாக வாழ ஒத்திருந்தவர்கள் நாம் தொடர்ந்து நன்றார்கள். கிறிஸ்து பிரியமானவர்கள், இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். திருமுழுக்க வாசகங்களை புதுப்பித்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக
நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே சாத்தானே அதன் செயல்களை விட்டுவிடுவதாக புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எங்கள் பதில் விட்டுவிடுகிறேன். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனம் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? இப்பொழுது விசுவாச அறிக்கை. உங்கள் பதில் நம்புகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளை தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை புது பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த விசுவாசத்தில் ஆவியானவர் நம்மை உறுதிப்படுத்துகின்றார், புனிதப்படுத்துகின்றார், ஆற்றல் அளிக்கின்றார், அபிஷேகத்தை புதுப்பிக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அதன் அடையாளம் தான் ஆவியானவருடைய செயல்பாடான இந்த தீர்த்தமானது இப்பொழுது நம் மீது தெளிக்கப்படுகிறது. தீர்த்தம் நம் மீது தெளிக்கப்படும் பொழுது நாம் ஆவியானவருக்கு பாடலை பாடுகிறோம்.
உண்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் சாகிலிருந்து நிறைவாழ்விற்கும் அழைத்து செல்பவர் தூய ஆவியானவர். அவரின் நம்பிக்கை கொண்டவர்களாக இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். திருத்தந்தையும் குருக்கள் அனைவரையும் தூய ஆவியால் நிரப்பி திருமகன் திருவையை வாழ்வில் செய்யும் அருளாற்றை பொழிந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். பொதுவாழ் அளிப்பவரே இறைவா, இவ்வுலக பொருட்களில் நாட்டம் கொண்டு உண்மை வடிவாக்கி உம்மை புறக்கணித்து வாழும் உலக மக்கள் அனைவரும் மீது ஆவியை பொழிந்து அருள் வாழ்வில் ஆர்வத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுமைகளை பொழிபவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். உண்மை ஒளி இறைவா, எம் நாட்டு மக்கள் மீது தலைவர்கள் மீதும் உமது ஆவியை பொழிந்து உமது மீட்பின் பாதையில் பயணம் செய்ய ஒளியின் மக்களாக செயல்பட தேவையான மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை புதுமைகளை பொழிபவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரே இறைவா, வாழ்வில் சந்திக்க துன்பங்களையும் நம்பிக்கையின் நம்பிக்கையினால வளர்ந்திடவோ வெப்பம் மிகுதியால் பரப்பும் தொற்று நோய்களிலிருந்து எம்மை காப்பாற்ற நல்ல மழையை தந்து எம்மை காப்பருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுமைகளை பொழிபவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் அரசியலுக்காகவும் நம்முடைய பங்கின் திட்டங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுகிறோம்.
பத்து தந்தையே இறைவா, நெருப்புத்தூடாக இருந்து உமது மக்களை வழி நடத்திய நீர் தூய ஆவியாரின் வரங்களையும் கனிகளையும் உமது மக்கள் மீது பொழிந்து நாங்கள் இன்றும் இயேசுவில் ஒற்றுமையுடன் வாழ்விட செய்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.